ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனே டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு குக்கரில் முட்டைக்கோஸ் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஷ்ரெட் பண்ணி கூட போட்டுக்கலாம், வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் இதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அரிசி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும் நமக்கு. ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியில் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நேரம் வேகாமல் சீக்கிரமாக நமக்கு வெந்து மஞ்சூரியன் பால்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும், பரவாயில்ல, ஒட்டினாலும் பரவாயில்ல. நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டாமல் மாவு கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு வேக வச்சுருக்கனால நல்லா வந்துட்டு ஒட்ட தான் செய்யும். இப்போது இதை வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் சின்ன பாலாக வந்துட்டு நம்ம உருட்டிக்கலாம். ரொம்பவும் சின்னதாக வேணால், ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ்டாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்ட தான் செய்யும், அதை மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் நல்லா வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு பொரிச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம், ரொம்ப ஒட்டி போட வேண்டாம். முட்டைக்கோஸை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் போண்டா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட போண்டாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவுட்டர் லேயர் பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்றலாம், வெறுமனையாகவே சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியே கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்றலாம். பட் இந்த டேஸ்ட்டை இன்னும் நல்லா ரிச்சாக கொண்டு போகிறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சாஸில் ஆட் பண்ணிக்கிறனால. உங்கள்கிட்ட சாஸ் இல்லைனா மசால் தூள், மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா டொமேட்டோ சாஸ் தான் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் போண்டா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போ இதை அந்த சாஸ் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா வந்து சாட்டே ஆகணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை செமி கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி கலந்து ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ
நம்மளோட மஞ்சூரியன்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி தூவி விட்டுக்கலாம். பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.